கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு பயணிக்கலாம். ஆர்கே நகரில் வெல்லப்போவது தினகரனா மதுசூதனனா? இரட்டை இலை இல்லாத தேர்தல் எப்படி இருக்கும்? புதிய சின்னங்கள் வாக்காளர்களை ஈர்க்குமா? தீபாவிற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று இடைத்தேர்தல் களம் முழுக்க அதிமுகவை சுற்றியே சுழல்வது போல தோற்றம் தெரிகிறது. பிரதான கட்சியான திமுகவோ இன்ன பிற கட்சிகளோ பேசுபொருளாகவே இல்லாத சூழலில் ஆர்கே நகரில் அதிமுக மட்டுமே போட்டியிடுகிறதா என்ற விமர்சனத்தையும் அக்கட்சிகள் முன்வைக்கின்றன. அதிமுக அணிகள் தவிர்த்த மற்ற கட்சிகளுக்கு இந்த இடைத்தேர்தல் களம் எப்படி இருக்க போகிறது? இவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்கின்றன என்பன போன்ற கேள்விகள் எழுகின்றன. இதுவே இன்றைய கேள்வி நேரத்திற்கான களத்தையும் 5 அடிப்படை கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. ஆர்கே நகர் களத்தை ஆக்கிரமித்துக் கொண்டதா அதிமுக? எளிய வேட்பாளரை நிறுத்தியது திமுகவை களத்தில் இருந்து அந்நியப்படுத்தி விட்டதா? 3 அணியாக பிரிந்தாலும் அதிமுகவின் பலத்தை குறைத்து மதிப்பிட முடியுமா? திராவிட கட்சிகளுக்கு சவால் விடும் இடத்திற்கு வந்துவிட்டதா பாஜக? இந்த நம்பிக்கையில் பெருங்கட்சிகளை எதிர்த்து களம் காண்கின்றன மாற்றத்தை பேசும் மற்ற கட்சிகள். இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக மட்டுமே போட்டியிடுகிறதா? அந்த 3 அணிகள் மட்டுமே பிரதானப்படுத்துவதன் நோக்கம் என்ன என்று பல கட்சிகள் வைத்த விமர்சனத்தையே இன்றைக்கு நம்ம கேள்வியாக விவாத பொருளாக மாற்றி இருக்கிறோம். இது பற்றி தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு கனகராஜ் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணி அவர்கள் வணக்கம். பாஜக தரப்பிலிருந்து திரு கரு நாகராஜன் அவர்கள் வணக்கம். இது மட்டுமல்லாமல் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திரு மனுஷபுத்திரன் அவர்களும் இணைகிறார். நால்வரையும் வரவேற்று இந்த விவாதத்திற்குள் செல்லலாம். முதல்ல திரு மனுஷபுத்திரன், உங்களிடமிருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். பொதுவாக இங்கு நடக்கக்கூடிய விவாதங்கள், பத்திரிகைகளில் வர செய்திகள் டிடிவி தினகரன் அவர்களா, ஓபிஎஸ் அவர்களா, தீபா அவர்களுக்கு எத்தகைய செல்வாக்கு இருக்கிறது, இரட்டலை சின்னம் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்று முழுவதுமாக ஆர்கே நகர் இடைத்தேர்தலை அதிமுகவே ஆக்கிரமிப்பு செஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. இதை எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, உங்களுடைய இந்த விவாத தலைப்பே ரொம்ப சஜஸ்டிவாக இருக்குது. அதாவது அதிமுக தான் இதில் ஒரு செல்வாக்கு மிக்க அணியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சஜஸ்டிவாக நீங்களே ஒரு கருத்து அதில் முன்வைக்கிறீங்க. அவர்கள் விவாத பொருளாக இருக்கிறார்கள் என்றால் எதற்காக விவாத பொருளாக இருக்கிறார்கள் என்று தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவர்களுக்கு சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா என்று இருந்த பிரச்சனைகள், ஒரு கட்சி 3 பிளவுகளாக நிற்கக்கூடியது, பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் சாட்டிக்கொள்ளக்கூடிய குற்றச்சாட்டுகள், இப்படியெல்லாம் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு கட்சிக்கு என்னவெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் அதற்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது அவர்கள் எப்படி களத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்க முடியும்? இன்னொரு விஷயம், மக்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது வேறு, ஊடகங்களில் நாம் விவாதிக்கிற பிரச்சனைகள் என்பது வேறு. நீங்கள் ஆர்கே நகர் தொகுதிக்கு நீங்கள் போய் சென்று பார்த்தால் மக்களுடைய அடிப்படையான தேவைகள் எதுவுமே அங்கு நிறைவேற்றப்படவில்லை. அது ஒரு முதலமைச்சருடைய தொகுதியாக இருந்தும் கூட என்கிற குரலை பரவலாக கேட்க முடிகிறது. இன்னொரு புறம் தமிழகம் முழுக்க இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. அது அதிருப்தி மட்டுமல்ல, எதிர்ப்பு இருக்கிறது. முக்கியமாக விவசாயிகள் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை என்றெல்லாம் அடுக்கடுக்கான பிரச்சனைகளில் தமிழகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தான் மக்களுடைய பிரச்சனைகளாக இருக்கின்றனவே ஒழிய இவர்களுக்குள் போடக்கூடிய சண்டைகள் அல்ல. அப்படி பார்க்கிற போது ஊடகங்களில் ஒரு விஷயம் பேசுபொருளாக இருப்பதனாலேயே அது மக்களுடைய பேசுபொருள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கடந்த தேர்தலில் எடுத்துக்கொள்வோம், ஊடகங்களில் மிகப்பெரிய ஒரு கவனம் யார் மீது இருந்தது என்று பார்ப்போம். வைகோ மீது இருந்தது. ஆனால் அரசியலில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன, அவரை சார்ந்தவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்பது என்ன? அப்படி பார்க்கிற போது ஊடகங்கள் உருவாக்குகிற பரபரப்புகள் என்பது வேறு, மக்களிடம் வாக்களிப்பதற்கு முன்பு இருக்கக்கூடிய மனுஷபுத்திரன் அவர்களிடம் ஒரு குறுக்கீடு, மக்கள் நல கூட்டணியாக இருக்கட்டும், அப்போது போட்டியிட்ட திரு வைகோ அவர்களாக இருக்கட்டும், ஊடகங்கள் எங்களை எள்ளி நகையாடின, எங்களுக்கு போதுமான இடத்தை முக்கியத்துவத்தை தரவில்லை என்றுதான் அவங்க சொன்னாங்க. அவங்கள யாரும் ஊடகங்கள்ல பெரிதுபடுத்தியதாக அவங்க குறிப்பிடல. இல்ல, அது
இல்லை, அதை பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளரான நீங்கள் தான் அதற்கான பதிலை சொல்ல வேண்டும். அவர்களுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை, குறிப்பாக வைகோ அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு கவனத்தை நீங்கள் எல்லாம் கொடுத்தீர்கள் என்பதை உங்கள் நினைவிலிருந்து நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இன்னொன்று, அவர்களுடைய தோல்விக்கு எந்த விதமான நியாயத்தையும் கற்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த பழியை ஊடகங்கள் மீது போட்டார்கள். ஊடகங்கள் ஒருவரை ஆதரிப்பதனாலேயோ ஒருவரை கண்டுகொள்ளாமல் இருப்பதனாலேயோ எந்த அரசியல் வெற்றியும் தீர்மானிக்கப்படுவதில்லை. மக்களிடம் இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனைகள் தான் இங்கு முன்னிலைக்கு வருகின்றன. அந்த வகையில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பரபரப்பு எல்லாமே அதிமுகவினுடைய பலவீனங்களை வெளிப்படுத்தக்கூடிய பரபரப்பே தவிர அது எந்த விதத்திலும் அதிமுகவினுடைய வலிமையை காட்டக்கூடிய பரபரப்பு அல்ல. நீங்க இப்போ ஓபிஎஸ் தரப்புல மக்கள் செல்வாக்கு எங்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறது, ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மக்களினுடைய முதல் விவாத பொருளே ஜெயலலிதா அவர்களினுடைய மரணம் தொடர்பு தான், அதனால எங்களுக்கு தான் செல்வாக்கு அதிகம் என்கிறார்கள். ஜெயலலிதா வென்ற தொகுதி, அவருடைய வாரிசாக நான் தான் இருக்க போகிறேன்னு தீபா அவர்கள் சொல்கிறார். நாங்க சின்னத்தை அந்த கட்டமைப்பை நாங்க தான் எடுக்க போகிறோம், ஏன்னா அது அதிமுகவின் கோட்டை என்று டிடிவி தினகரன் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இடத்துல மற்ற கட்சிகளுக்கான இடம் இல்லாதது போல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதனால தான் அந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்டேன் திரு மனுஷபுத்திரன். இல்ல, அதாவது ஒரு தரப்பை சேர்ந்த 3 பேர் அவர்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டால் அந்த தேர்தல் கிழமை அவர்களுக்கு உரியதாக ஆகிவிடுகிறது என்று அர்த்தமாகுமா? தேர்தல் களத்தில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த பிரச்சனைகளை முன்வைத்து பேச போகின்றன என்பதில் தான் அவர்களுடைய இடம் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இப்பொழுது இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அணியாக இருக்கட்டும், சசிகலா அணியாக இருக்கட்டும், இவர்கள் 2 பேருமே சில 2 மாதங்களுக்கு முன்பு வரை கூட ஒன்றாக இருந்தார்கள். தமிழகத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் இவர்கள் 2 அணியில் இருந்தவர்களுமே முக்கியமான காரணம். அப்படி இருக்கிற போது இப்பொழுது இவ்வளவு சந்தேகங்களை எழுப்புகிற ஓபிஎஸ் அப்பொழுது என்ன செய்தார் என்கிற கேள்வியையும் மக்கள் சேர்த்து எழுப்புகிறார்கள். இப்பொழுது இவர்கள் எல்லாம் புனிதர்களாக மாறி கேள்வி கேட்பதனாலேயே ஓபிஎஸ் புனிதர்கள் என்றோ அல்லது இவர்கள் தங்கள் பக்கம் எல்லா நியாயங்களையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் டிடிவி தினகரன் என்றோ ஆகிவிடாது. அப்படி பார்க்கிற போது ஒட்டுமொத்தமாக இந்த 5 ஆண்டு கால ஆட்சி என்பது மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அநீதி, அந்த அநீதியின் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் களம் இருக்கிறதே ஒழிய அதிமுகவினுடைய உள்கட்சி பிரச்சனைகளால் அல்ல. தொடர்ந்து பேசலாம். திரு மணி அவர்களிடம் 3ஆக பிளவுபட்டு இருக்கிறார்கள். 2 அணி அதிமுகவுக்கு உரிமை கோரக்கூடிய 2 அணி, தீபா தரப்பிலிருந்து ஒரு பலவீனமான சூழல், ஏன்னா அதிமுகவினுடைய வாக்கு வங்கிகளை யார் பிரித்து கொள்ள போகிறார்கள் அப்படின்ற ஒரு பலவீனமான சூழல்ல ரொம்ப கூடுதலான முக்கியத்துவத்தை அதிமுகவுக்கு கொடுக்கிறோமோ? இல்லை, இது கூடுதலான முக்கியத்துவம் அப்படின்னு நாம பார்த்துட முடியாது. இல்லை, ஏன்னா திரு மனுஷபுத்திரன் அவர்கள் சொல்வது இந்த முக்கியத்துவம் எல்லாமே அவர்களினுடைய உட்கட்சி சண்டை பலவீனத்தை தான் பறைசாற்றுறாங்கன்னு சொல்றாங்க. இல்லை, அது பலவீனமா பலமா அப்படிங்கிறத நாம் அந்த கட்சியினுடைய அமைப்பு ரீதியாக தான் நாம் புரிஞ்சு கொள்ள முயற்சிக்கணும். இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளிலேயே மிகப்பெரிய கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயலலிதா அம்மாவால் விட்டு செல்லப்பட்டிருக்கிறது. அந்த கட்சி இப்போது சந்தித்திருக்கிற பிளவே கூட என்னை போன்றவர்களுடைய பார்வையில் அந்த கட்சிக்கு தேவையான பிளவு என்றே மதிப்பிடுகிறேன். ஏனென்றால் அதனுடைய தன்மையிலே இப்போ நீங்கள் ஒரு மாவட்டத்தை எடுத்தீங்கனாலே அந்த மாவட்டத்தில் 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு நீங்கள் பட்டியல் போட்டிங்கன்னா அதில் ஒரு 7-8 பேர் இருக்காங்க. முன்னாள் மாவட்ட செயலாளர்கள்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கட்சி தன் அளவில் காத்திருந்தால் இதற்கு பொறுப்பு வரும், தங்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் பதவி வரும், பொறுப்பு வரும் என்கிற அளவில் அந்த கட்சி ஒரு பிராந்திய கட்சி என்கிற அளவை தாண்டி எப்படி தேசிய கட்சிக்கு காங்கிரஸிற்கும் அதற்கும் ஒட்டுமொத்த எம்பிக்களில் வெறும் 7 இடம் தான் வித்தியாசம். அந்த அளவில் பார்க்கிற பொழுது அது தன்னளவில் மிகப்பெரிய கட்சியாக இருந்த ஒரு கட்சி இன்றைக்கு அதற்கு தேவையான ஒரு பிளவை வெவ்வேறு அரசியல் நெருக்கடிகளால் சந்தித்திருக்கிறது. ஆக இந்த களம் மணி இயல்பாக ஒரு விழுக்காடுல வெற்றி வாய்ப்பை இழந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறப்ப எதிரணியினர் 3ஆக பிளவுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இயல்பாகவே கூடுதல் முக்கியத்துவம் வெற்றிக்கான வாய்ப்பு என்பது திமுகவுக்கு தான் இருக்குன்னு லைம்லைட்ல திமுக தானே வந்திருக்கணும். இல்ல, நீங்க மேலோட்டமாக பார்க்கிற பொழுது மேலோட்டமா நீங்க ஒரு எந்த ஒரு அரசியல் ஒரு நுணுக்கமும் நுட்பமும் இல்லாமல் மேலோட்டமாக நீங்க இதை பார்த்தீங்கன்னா அப்படிதான் அது தோணும். ஆனா எது வரவிடாமல் தடுத்தது? இல்ல, நான் வாக்கு வங்கி அடிப்படையில கேட்கிறேன். இல்ல, எது வரவிடாமல் தடுத்தது அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸையே அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் இப்போ நீங்க ஒரு 10 நாளா ஒரு 15 நாட்களாக நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்ல திமுக எங்க இருக்குது? அவங்க அதை கண்ட்ரோல் பண்றாங்க. அப்போ ஒப்பீனியன் மேக்கிங்கிறது இதுதானே. அந்த ஒப்பீனியன் மேக்கிங் அவங்க பண்ணக்கூடிய அளவுக்கு, அதான் நான் சொல்றேன், அந்த ஒப்பீனியன் மேக்கிங் அவங்க பண்ணக்கூடிய அளவுக்கு கட்சி வலிமையாக இருக்கிறது. ஒரு முதலமைச்சர்
அந்த முதலமைச்சருக்கு எதிராக இன்னொரு முதலமைச்சர் அவங்க கட்சியிலே இருக்கிறாரு இல்லையா? இன்றைக்கு களத்துக்கு போகிற முன்னாள் முதலமைச்சர் யாரு? அதிமுகவினுடைய ஒரு பிரிவில இருந்து தான் போறாரு இல்லையா? இந்த ஒபினியன் மேக்கிங்ல திமுக பலவீனமா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? விசிபிலிட்டி இல்லல்ல, அதை தானே நீங்க பேசு பொருளா எடுக்கிறீங்க. இல்ல, திரு மணிஷபுத்திரன் அவர்கள் சொல்றாங்க ஊடகங்கள்ல பேசுவதனால் மட்டுமே அது மக்கள் பிரச்சனை இல்ல, கருத்தாக்கங்கள் எப்படி உருவாக்கப்படும், பெர்செப்ஷன் எப்படி உருவாக்கப்படும்? பெர்செப்ஷனுடைய தாய் வீடே திமுக இல்லையா? பெர்செப்ஷன்கள் எப்படி உருவாக்கப்படும்? ஏன் இப்படி இவ்வளவு பெரிய இடத்தை அடைத்து கொண்டிருப்பதாக தோன்றுவதற்கு காரணம், அதை நான் விளக்க முற்படுறேன். தோன்றுவதற்கு காரணம் என்னவென்றால் அது மிகப்பெரிய இயக்கம். நீங்க அந்த இயக்கத்தின் சார்பாக நிற்கக்கூடிய ஒரு அணியாக நிற்கக்கூடிய ஓபிஎஸ் ஒரு முன்னாள் முதலமைச்சருங்கிற டேக்கோட இருக்கிறாரு. அந்த அணியில பிரதான இடத்துல இருக்கக்கூடிய PH பாண்டியன் இதற்கு முன்னால் பிளவை சந்தித்த போது ஒரு அணியில முன்னணியில் இருந்தவர். KP முனுசாமி ஒரு நீண்டகால அரசியல் வரலாறு உடையவர். ஆக இந்த இரண்டில் எது வலிமையான அணி என்கிற விவாதம் முன்னுக்கு வருகிறது. அந்த விவாதம், இந்த விவாதத்தினுடைய தன்மையே இதை ஏதோ இவர்களுக்குள் ஆர்கே நகர்ல ஏதோ அதிமுகவின் 3 அணிக்கு நடக்கிற உட்கட்சி பிரச்சனை மாதிரி மாத்திட்டீங்க. திமுக இருக்கு, மாற்று கட்சிகள் இருக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, பாஜக இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு இதில் யார் முந்த போகிறார்கள், இதுல யார் வெல்ல போகிறார்கள்னு நம்ம சுருக்கிட்டோம். அப்படியாப்பட்ட கருத்தாக்கம் உருவானதற்கு காரணம் இந்த இன்டென்சிட்டி ஆஃப் த ஃபைட் தான். அந்த இன்டென்சிட்டி ஆஃப் ஃபைட்ல ஏன் இன்டென்சிட்டி ஆஃப் ஃபைட் வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அமைப்பு ரீதியாக எல்லா சவால்களையும் கொடுக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தில் போய் நின்னா 2 பேரும் போய் நிற்கிறாங்க. சின்னத்துக்காக போட்டி போட்டா 2 பேரும் போய் நிற்கிறாங்க. இது போன்ற ஒரு போட்டியை தர முடியாத தீபா இன்றைக்கு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாரு. இன்றைக்கு அந்த பெர்செப்ஷன் வரல இல்ல. ஆனால் இவங்க 2 பேரும் அமைப்பு ரீதியாக, நிர்வாக ரீதியாக இன்றைக்கு வரைக்கும் நம்மளால ஒரு முடிவை எடுக்க முடியல. ஒரு பதில் வாங்கி கொண்டு வருகிறேன். மணிஷபுத்திரன் அவர்களிடம் ஒரு ஒப்பீனியன் மேக்கிங்ல திமுக பலவீனமாக இருக்கிறது, நீங்க கருத்துருவாக்கத்திலேயே பலவீனமாக இருப்பது அது ரிஃப்ளெக்ட் ஆகாதான்னு கேட்கிறார் திரு பெருமாள் மணி. இல்லை அதாவது தம்பி பெருமாள் மணி பேசுகிற பல விஷயங்கள் எனக்கு ரொம்ப குழப்பமாகவும் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை பற்றிய ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்துகிறது. ஆனாலும் கூட நீங்கள் சொன்னதை வைத்து அவர் அதைத்தான் சொன்னார் என்று புரிந்து கொண்டு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். திமுக கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலாக பல முக்கியமான பிரச்சனைகளில், இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பிரச்சனைகளில் அல்லது மத்திய அரசிற்கு எதிரான பிரச்சனைகளில் மிக கடுமையான போராட்டங்களை மக்கள் களத்தில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அது விவசாயிகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம், காவிரி நீர் பிரச்சனையாக இருக்கலாம், ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருக்கலாம். நாங்கள் போராடாத பிரச்சனை ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரேஷன் கடையில் பொருட்கள் கிடைக்கவில்லை என்பது உட்பட இன்றைக்கு நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஒப்பீனியன் மேக்கிங் என்கிற இடத்திற்குள் வராதா? இதெல்லாம் மக்களோடு தொடர்புடைய ஒரு விஷயம் கிடையாதா? ஒரு தேர்தலில் இதை தீர்மானிக்க போகிற விஷயமே எந்த இயக்கம் மக்களோடு, மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறது, மக்களுக்காக போராடுகிறது, மக்களோடு இருக்கிறது என்பதுதான் ஒப்பீனியன் மேக்கிங். மாறாக ஊடகங்களில் ஒரு கட்சி ஒரு சின்னத்துக்காக அடித்துக் கொள்கிற போது அது ஒட்டிய பரபரப்புகள் தான் ஒப்பீனியன் மேக்கிங் என்று சொன்னால், அந்த ஒப்பீனியன் மேக்கிங் என்பது ஒருபோதும் தேர்தல் களத்தில் ஒரு வாக்கை கூட பெற்றுத்தராது. இன்னொன்று, பிரிந்து நின்றாலும் பலம், ஒன்றுபட்டாலும் பலம் என்றெல்லாம் பேசுவது தம்பி பெருமாள் மணியினுடைய அதிமுக விசுவாசத்தை காட்டுகிறதே ஒழிய அதில் எந்த விதமான அரசியல் பார்வையையும் நான் பார்க்கவில்லை. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, ரெண்டு பிரிவு இந்த பதில் பேசலாம். மற்ற ஒன்று மட்டும் பதில் சொல்லுங்க. அதற்காக அடுத்த சுற்றுல இந்த வாதத்தை வைத்துக் கொள்ளுங்கள். திரு கனகராஜ் அவர்களிடம், திமுக ஒரு புறம் இருக்கிறது, அதிமுகவினுடைய 3 பிரிவுகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கான உட்கட்சி பிரச்சனை இருந்து கொண்டு இந்த இருபெரும் இயக்கங்களினுடைய அழுத்தத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான இடம் இல்லாமல் போயிடுச்சா ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல? நீங்க அப்படி சொல்றீங்க. முதல்ல எங்க வேட்பாளர் 21ஆம் தேதி நாமினேஷன் ஃபைல் பண்ணாரு. அடுத்த நாள்ல இருந்து லோகநாதன் வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் ஆர்கே நகர்ல இருக்காரு. அவங்க கோர்ட்லையும் எலெக்ஷன் கமிஷன் முன்னாலேயும் இருக்காங்க. ஊடகங்கள் எலெக்ஷன் கமிஷன் முன்னாலேயும் கோர்ட்டு முன்னாலேயும் இருக்கிறத காட்டுறது மாதிரி வாக்கு கேட்கிறத காமிக்கிறது இல்லை. இந்த தேர்தல் எதனால் வந்தது? சாதாரண சமயங்களில் எல்லாத்துக்கும் பணம் காசு கொடுக்கறத பற்றி கோபம் பொங்கும். தேர்தல்னு வந்தால் ஸ்ட்ரைட்டாக இந்த மக்களே நீங்கள் பணம் காசு யார் கொடுத்தாலும் திருப்பி அடிங்கன்னு சொல்கிற தைரியத்தோடு களத்தில் நின்னா ஒரு அறம் சார்ந்த ஒரு தேர்தலை கொண்டு வருவதற்காக, ஒரு சமூகத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி என்று பேசலாம். நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பல விஷயங்களில் கண்ணை மூடிக்கொள்கிறோம். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது. இந்த தேர்தல் யாரால் வந்தது? ஜெயலலிதா இறந்ததால் வந்ததுன்னு சொல்லாதீங்க. உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா கூட இந்த தேர்தல் வந்திருக்கும். அதானே? இந்த காரியம் ஜெயலலிதாவால் வந்தது. ஜெயலலிதா என்ன செய்தார்? சரி, தமிழ்நாடு உச்சநீதிமன்றம் அவரை குற்றவாளி என்று ஒதுக்கி வைத்து விட்டது.
அதை மறக்கடிக்க செய்வதற்காக அம்மாவின் வாரிசு யாரு என்று 2 பேரும் நரகாசுரன் வாரிசு யாருன்னு யாராவது ஃபைட் பண்ணுவாங்களா? திரு கனகராஜ் அவர்களிடம் இப்ப உங்களுக்கான முக்கியத்துவம் ஊடகத்துல கிடைக்கலையா, மக்கள் மன்றத்துல கிடைக்கலையா? இல்ல, நான் என்ன சொல்றேன், ஏன்னா ஊடகங்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கிறது, ஆனால் மக்கள் மன்றத்துல இருக்கா? நான் கேட்கிறேன், ஊடகங்களுக்கு ஆர்கே நகர் தேர்தலை பொறுத்தளவில் இந்த தேர்தல் ஏன் வந்தது என்பதை பற்றி பேசலாம். இந்த தேர்தலில் இதுக்கு முன்னால் முதலமைச்சர் 2 முறை அந்த தொகுதியை ரெப்ரசன்ட் பண்ண பிறகும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அவர் வாக்குறுதி கொடுத்த விஷயங்கள் தீர்த்து வைக்கப்பட்டதா என்று பேசலாம். ஒரு முதலமைச்சர் ரெப்ரசன்ட் பண்ணுற தொகுதி இப்படி தான், பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்காங்கன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது. பட் அதையெல்லாம் விட்டு தீபா திடீர்னு வந்துட்டார், இன்னொருத்தர் வந்திருந்தா இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. தீபா இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு ஆடிட்டர்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். மாதவன் தனியாக போய் உட்காந்துட்டாருங்க, அது ஒரு நாள் முழுவதும், அது கொஞ்சம் பேர் தூக்கிட்டு போய் அங்கே போய் நிற்கிறீங்க. வாட் இஸ் த பர்பஸ்? இன்றைக்கி இருக்கிற நீங்கள் நான் சொல்ல விரும்புகிற விஷயம், இது ஊழலால் வந்த ஒரு தேர்தலை கணக்கில் வைத்துக்கொண்டு அது ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டமாக நடந்துவிடக்கூடாது என்கிற திட்டமிடுதலோடு இது நடக்குது. நீங்கள் கூட கேட்டீங்க, அதாவது லைம் லைட்டில் நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க எதை லைம் லைட்டில் வைக்கிறது வைக்கக்கூடாது. இந்த தலைப்பையே கூட நாங்கள் தான் அதிமுகவை தாண்டி எடுக்கணும்னு எடுத்தோம் திரு கனகராஜ். புரிகிறது, ஆனா எனக்கு புரிகிறது, நான் நியூஸ் 7 அல்லது நீங்க பண்றீங்க இந்த நெறியாளர் செய்கிறார் என்று நான் சொல்ல. ஊடகங்களுடைய ஒட்டுமொத்த வெளிச்சம் எப்படி இருக்கு? நான் சொல்றேன், இன்னைக்கு தீபா 3வது இடத்துக்கு போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை தீபாவை முன்னிறுத்தியதன் மூலமாக 25% தன்னுடைய பத்திரிகை விற்பனையை அதிகப்படுத்தி கொண்டது. அதை எதிர்த்து எழுதிட்டு இருந்த இன்னொரு பத்திரிகையினுடைய விற்பனை 20% குறைந்து விட்டது. அந்த குறிப்பிட்ட பத்திரிகை அதற்கு பிறகு தீபாவை பற்றி எழுத ஆரம்பித்தது. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியலுடைய ஒரு பகுதி. ஆனால் இன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னா, தீபா எங்க இருக்காரு? தீபா அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்தாங்களா? ஏதாவது திரு கனகராஜ், அதிமுக ஒரு 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்குது. அது இடைத்தேர்தல் மாறுபடலாம் கூட. நிறைய வாக்கு வங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம். இயல்பாகவே அதுல யார் அதிக வாக்குகளை பெற போறாங்கன்ற முக்கியத்துவத்தை ஊடகங்கள் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய வாக்கு வங்கி. நான் வாக்கு வங்கி அடிப்படையில பேசுறேன். இப்ப மக்கள் நல கூட்டணியில உங்களுக்கு ஆதரவளித்த 2 கட்சிகள் கூட ஆதரவு அளிக்கலன்ற இடத்தில் இயல்பாகவே முக்கியத்துவம் உங்களுக்கு குறைஞ்சுதானே போகும். இல்லை, அதாவது நீங்கள் அதை திரு மனுஷியபுத்திரன் கூட சொன்னார், உங்களுக்கான ஸ்பேஸ் அதிகமாக இருந்தது போன முறை தேர்தலில் மக்கள் நல கூட்டணிக்குன்னு. அதாவது இந்த ஸ்பேஸை எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், திரு விஜயகாந்த் அவருக்கு இருக்கக்கூடிய நிலையில் கொஞ்சம் தவறுதலாக ஏதாவது பேசிட்டார்னா அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு, திரு வைகோ காமன் மினிமம் ப்ரோக்ராமில் இருந்து தாண்டி போனார்னா அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தின அளவுக்கு தமிழ்நாட்டில் இது ஒரு மாற்றுங்க. இந்த மாற்று என்பது சரியா தப்பா? மக்கள் நல கூட்டணி சார்பாக பல நல்ல விவாதங்கள்ல பங்கெடுத்த திரு கனகராஜ் அப்படி சொல்லலாமா? மக்கள் நல கூட்டணிக்கான ஒரு விவாதத்தில் வருகிற போது நான் சொல்வது என்பது வேற. ஆனால் ஒரு நியூஸ் கிளிப்பிங்க ஒரு நாள் முழுவதும் நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அவர் அடிச்சிட்டாரு, இவர் திட்டாரு, இவர் துப்பிட்டாரு, இப்படி தான் இது இந்த ஒட்டுமொத்த இதையும் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. எனவே ஸ்பேஸ் கொடுப்பதல்ல, அந்த ஸ்பேஸ் எதுக்கான ஸ்பேஸ்? நான் மக்கள் நல கூட்டணியை யாருக்கும் நீங்கள் கூடுதலான ஸ்பேஸ் கொடுக்கணும் அல்லது இப்படி இருக்கணும்னு சொல்ல. ஆனால் நான் இப்போவும் கேட்குறேன், ஆர்கே நகர் தேர்தலில் அந்த மக்கள்னு ஒரு பகுதி இருக்காங்கல்ல, அவர்களை பற்றியான கவலை. நான் என்ன சொல்றேன், எல்லா ஊடகங்களும் அந்த கவலையை தாண்டி திரு கனகராஜ் அவர்கள்ட்ட நேரடியாக முதல் சுற்றுக்கான கேள்வி வைக்கிறேன். மக்கள் மன்றத்தில் எங்களுக்கு கூடுதலான முக்கியத்துவம் ஆதரவு இருக்கிறது, அதை ஊடகங்கள் நீங்க எங்களுக்கு புறக்கணிக்கிறீங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை, நான் அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் மாற்றுன்னு வைக்கிற போதே தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சி அதிமுக என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதற்கு அடுத்த நிலையில் இருப்பது திமுக தான் என்பதிலும் சந்தேகம் இல்லை. இப்பவும் அதிமுகவுக்கு அந்த சக்தி இருக்குன்னு நம்புறீங்க? எது இல்லை, ஒன்றுபட்ட அதிமுக அதுதான் தமிழ்நாட்டில் பொதுவாக முதலிடத்தில் இருந்தது. இப்போ 3 பேராக பிரிஞ்சிருக்கிற போது என்னங்கிறது கிடையாது. நாங்கள் மாற்று என்று சொல்லுகிற போதே நீங்கள் ஒவ்வொன்றாக இவர்களிடமிருந்து இந்த பிரச்சனையில் நாங்கள் மாறுபடுகிறோம், பணம் வாங்காத என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறவர்கள்.
நீங்களும் அதில் போட்டி போடுறோம். உங்களுக்கு என்னன்னு சொன்னால் 2 பேரும் பணம் கொடுத்தா 2 பேரும் கொடுத்தா 3வது ஆளும் கொடுத்தா நீங்கள் அதை பேசுவீங்க அப்படின்னா, நான் பணம் ஒரு காலமும் கொடுக்கவே மாட்டேன், நான் அதற்கு எதிரானவன், அதற்கு எதிராக போராடு என்று சொல்லுகிறவன். எனவே ஒரு மாற்று அரசியல் கலாச்சாரத்தை நீங்கள் உருவாக்கணும்னா என்ன பேசணும்? கரெக்டுங்க, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தேர்தல் நடக்குதுங்க, இடைத்தேர்தல். குறைந்தபட்சம் இந்த இடைத்தேர்தலால் எந்த பெரிய அரசு மாற்றமும் வராத போது ஏன் பணம் காசு வாங்காமல் இந்த மக்கள் செய்யக்கூடாது? நீங்கள் ஜல்லிக்கட்டை முன்னிறுத்த முடிஞ்சதில்லை, மரீனா போராட்டத்தை உங்களால் முன்னெடுத்த முடிஞ்சதில்லை, நெடுவாசல் போராட்டத்தை முன்னிறுத்த முடிஞ்சதில்லை. தமிழகம் முழுவதிலும் ஒரு அறப்போராட்டம் என்கிற முறையில் பணம் வாங்காத, பணம் வாங்காம யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டு நீங்க ஊடகங்களை கன்வின்ஸ் பண்ற அதே சூழல்ல ஊடகங்களிடம் கேட்க வேண்டிய ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. திமுக ஒரு கோபம் கொள்கிறது, நாங்க ஒரு விழுக்காடு வித்தியாசத்துல தோல்வியுற்றோம், எங்களுக்கான ஸ்பேஸ் எங்கன்னு கேட்கிற இடத்தில் உங்களுக்கு இருந்த ஆதரவே நீங்க 2 கட்சிக்கான ஆதரவை இழக்கின்ற போது நீங்க அதை கோர முடியுமான்னு தான். இல்லை, நான் என்ன சொல்றேன், நாங்கள் சிபிஎம் மக்கள் நல கூட்டணி என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது? ஒரு மாற்றை முன்வைப்பதற்காக உருவாக்கப்பட்டது. நாங்கள் அதில் நிற்கிறோமா இல்லையாங்கிறதா, அந்த கன்சிஸ்டன்சி இருக்கா இல்லையாங்கிறதா. என்னை பொறுத்தளவில் இந்த மாற்று அரசியலை முன்வைத்து அதற்காக மக்களை தயார் செய்வது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்கான போட்டியில் நாங்கள் இருக்கோம். நிச்சயமாக நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன், இந்த தேர்தலுக்கு பின்பாக ஒரு மாற்றுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தமிழக மக்களை சரிதான் இவங்க ஒரு மாற்றை கொடுக்க முடியும் என்கிற உணர்வை ஏற்படுத்துகிற முறையில் நாங்கள் அதை இந்த தேர்தலுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்பது இருக்கும். சரி, ஏன்னா முக்கியத்துவம் சார்ந்து பேசுகிற போது மாற்றத்தை கோரியவர்கள்ல முதல்ல 5 குரல் 4 3ஆக ஆன இடத்திலிருந்து தான் இந்த கேள்வியை பிறந்தது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு நாகராஜன் அவர்களிடம் எந்த நம்பிக்கையில், நான் வாக்கு வங்கி அடிப்படையிலே கேட்கிறேன், ஆர்கே நகர்ல களம் காணுகிறீர்கள்? ஏன்னா பாஜகவிற்கு எந்த அடிப்படையில் முக்கியத்துவம் தர முடியும்? பாஜக இந்தியாவை ஆளுகிற கட்சிக்கு எந்த அடிப்படையிலன்னு கேட்குறீங்க? முதல்ல தேர்தலில் தமிழ்நாடும் இந்தியாவில் தானே இருக்கு, தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்குது. இன்றைக்கு ஜனநாயக கடமை இல்லை, ஒரு தேர்தலில் போட்டியிடணும், மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை எடுத்து சொல்லணும், இந்த தொகுதியில் இருக்கிற பிரச்சனை எடுக்க சொல்லணும். கனகராஜனை சொன்ன மாதிரி இன்றைக்கு இந்த கட்சிகள் எல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு யாராவது தேர்தல் களத்தை நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட கட்சிகள்லாம் சந்திக்க முடியுமா? அதுக்கு அவங்களுக்கு திராணி இருக்கிறதா, தைரியம் இருக்கிறதா? நீங்கள் வச்ச தலைப்பே தவறு. நீங்கள் எப்படி அவங்க எங்கே ஆக்கிரமிச்சாங்க? நேற்று பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டம் தான் அங்கே அதிகமாக இருந்த தொகுதியில் ஆக்கிரமிச்சு. நீங்கள் அந்த கூட்டத்தை காணும், 5000 பேர் ஊர்வலமாக போய் மனு தாக்கல் பண்ணோம். அதை நம்ம யாரும் பெருசாக காட்டலை. இவங்களுக்கு இருக்கிற போட்டியே இவங்க 3 பேரில் யார் முந்துவது, அதுதான் போட்டி. அதைத்தான் நீங்க தலைப்பை தவறா எடுத்துட்டீங்க. நீங்க ஓபிஎஸ் அணியா தினகரன் அணியா தீபாவளி இவங்க 3 பேர்ல யார் முந்துறது? இதை முந்துனதை வச்சு அதிமுக ஆபீஸை பிடிக்கணும், ரெட்டையிலை பிடிக்கணும், தமிழ்நாடு பூரா கட்சியை வளர்க்கணும். அந்த 3 பேருக்குள்ள தனிப்பட்ட போட்டியோடைய ஆர்கே நகர் தொகுதியில் நீங்க 1 லட்சம் வாக்கு வித்தியாசம், போன தேர்தல் 39,000 தான் வாக்கு வித்தியாசம். இன்னைக்கு ஜெயலலிதா போன்ற ஒரு சக்தி மிக்க தலைவர் நிற்கும் போதே 39,000 வித்தியாசம். இன்னைக்கு மாறும், மக்கள் மாறுவாங்க, புது வாக்காளர்கள் சேர்ந்திருக்காங்க. இன்னைக்கு தொகுதி மக்கள் எல்லாம் விழிப்புணர்ச்சியா இருக்காங்க. இந்த பணம் வாங்கினா கூட ஓட்டு போடுவாங்க நம்புற அளவுக்கு இல்ல. நாங்க நேரடியாக களத்தை பாட்டு வந்திருக்கோம். நான் பாஜக தரப்பிலிருந்து உங்கள் வாக்கு வங்கி அடிப்படையில் பாஜக இன்றைக்கு இருக்கிற வாக்கு நாளைக்கு இதே ஜெயலலிதா அவர்கள் தோற்று இருக்கிறார்கள், அவர்கள் வெற்றி பெற்றிருக்க. இதே திமுக ஒரே ஒரு எம்எல்ஏ கலைஞர் அவர்கள் ஜெயித்திருக்கார், திருப்பி ஆட்சிக்கு வந்திருக்கார். அந்த மாற்றம் எல்லாம் மக்கள் நினைச்சா எப்ப வேணாலும் கொண்டு வரலாம். என்னன்னா திரு நாகராஜன் அவர்களிடம் இந்த வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்திருக்கிறது. ஜெயலலிதா அவர்களே தோற்று இருக்கிறார், திமுக சார்பாக முக்கியமான தலைவர்கள் தோக்குறாங்க. ஆனா மாறி மாறி திமுக அதிமுக தான் இருந்து. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். இவர்கள் யாரை போக்கஸ் பண்ணி, எம்ஜிஆரை போக்கஸ் பண்ணது போல, ஜெயலலிதா அவர்களை போக்கஸ் பண்ணது போல, ரெட்டைலை அவர்கள் போக்கஸ் பண்ணது போல, இன்றைக்கு போக்கஸ்க்கு ஆளே கிடையாது. அவர் சக்தி எல்லாம் இழந்து நிற்கிறார்கள். அவர்கள் களத்துல இந்த மாதிரி அவங்க உள்கட்சி பிரச்சனை தினசரி செய்தியாகிற காரணத்தினாலே மட்டும்தான் பெருமாள்மணி அவர்கள் சொன்னது போல அது பெரிய செய்தியாக வந்து கொண்டிருக்கு. ரெட்டையில யாரு கிடைக்கும், இப்படி கிடைக்குமா, அப்படி கிடைக்குமா, எனக்கு தான் கிடைக்கும், உனக்கு தான் கிடைக்கும், அவர் தினசரி கொடுத்த பேட்டி தினசரி வந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு டிடி தினகரன் அவர்களை பொறுத்தவரை அந்த நீங்க அதிமுக விட்டுருங்க, அதுல 3 அணியை விட்டுருங்க, அடுத்து திமுக இருக்குல்ல, அதை தாண்டி தானே பாஜக இருக்கு. எங்க வேணாலும் இருக்கட்டுங்க, அதுக்காக பாஜக 3ஆம் இடம் வரும் 4ஆம் இடம் வருங்கிறதுக்காக இன்றைக்கு நாங்கள் நிறுத்தப்பட்டிருக்க வேட்பாளர், அங்க இருக்கிற எல்லா வேட்பாளரை விட மிகப்பெரிய வேட்பாளர் கங்கை அமரன் அவர்கள். அங்க இருக்கிற குழந்தை முதல் பெரியவர்கள் வரை கங்கை அமரன் என்று சொன்னால் அவ்வளவு அழகாக தெரிகிறது. அவர் நடந்து போனாலும் எல்லாரும் வந்து கை கொடுக்குறாங்க, அவங்களோட போட்டோ எடுத்துக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க நீங்க டிவில பாத்தீங்க. அவர்கள் அரசியல்ல அனுபவம் வாய்ந்தவர். இந்த போட்டோ எடுத்துக்கொள்வது
பார்த்து கையசைப்பதெல்லாம் வாக்குகளா மாறும். இல்ல இன்றைக்கு வரலாறு அப்படி இல்ல, நிச்சயம் வரலாறு இருக்கிறது இல்ல. ஒரு வேட்பாளர் என்பவர் அந்த மக்களுக்கு எளிதாக தெரிந்தவராக புரிந்தவராக இருக்க வேண்டும். இந்த மண்ணின் மைந்தன், இந்த மண்ணின் மைந்தன், ஒரு தாழ்த்தப்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவரை விட அவர்களை விட திமுக வேட்பாளரை விட டிடி தினகரனை விட தீபாவை விட எங்கள் வேட்பாளர் ஒரு படி மேலே எல்லாருக்கும் அறிமுகமானவர். அங்க இருக்கிற மெஜாரிட்டி ஏறத்தாழ 20 திரைப்படத்துல மட்டும் இல்ல. அவர் இந்த தமிழ் மண்ணுக்கு சொந்தக்காரங்க, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். 20% ஓட்டு அவருடைய சமுதாய ஓட்டு இல்ல. நான் அதை கேட்கல. இப்ப இவர்களை எல்லாம் விட அவர் அறியப்பட்டவர் என்பது அரசியல் பணியின் மூலமாகவா சினிமா மூலமாகவா? ஏதா கூட இருக்கட்டும், எல்லாருக்கும் அதுவும் ஒரு தொழில் தானுங்க. சினிமான மட்டமா? இல்லங்க, நான் பேசுவது ஆர்கே நகர் இடைத்தேர்தல். சினிமான மட்டமா இல்ல, நான் பேசுவது ஆர்கே நகர் இடைத்தேர்தல். அவர் சினிமாங்கிறது அவருடைய தொழிலுங்க. தொழில் மூலம் அவர் பிரபலமான தப்பில்லையா? இல்ல, நான் கேட்பது எந்த தொழிலையும் இழிவுபடுத்துவதின் நோக்கம் அல்ல. சித்தாந்த பின்புலம் கொண்ட பாஜகவிடம் இந்த கேள்வியை கேட்கிறேன். சித்தாந்த பின்புலத்தில் எல்லா கட்சியிலையும் எல்லா பிஜேபி உட்பட, காங்கிரஸ் உட்பட, திமுக உட்பட இல்ல எல்லா வேட்பாளரை விட அவர் சிறந்தவர்ன்றதுனாலதான் இந்த கேள்வி பிறந்தது. மக்களுக்கு அறிமுகமான சொன்னேன். எல்லா வேட்பாளரை விட ஜெயலலிதா ஒரு நடிகைன்றதான் சீக்கிரம் போக்கஸ் ஆனாங்க. இருங்க, அடுத்து நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கு அந்த தொகுதியில் இருக்க பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு ஒரே ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட், ஐஓசி பஸ் ஸ்டாண்ட், சுற்றுச்சுவரே இல்ல, குப்பை மூத்திரம் போயிட்டு இருக்கான், அங்க பாதுகாப்பே கிடையாது. குறுக்கப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மெயின் ரோட்டுக்கு போறதுக்கு பாதை கிடையாது. மீனான்புரம் ரயில்வே கேட்டு 1 கிலோமீட்டர் சுத்தி சுற்றுப்பாதை அமைக்கிறதுக்கு வழி இல்லாம பல திட்டங்கள் கிடப்புல இருந்து மக்கள் 1 மணி நேரம் காத்திருக்காங்க. இந்த மீனங்காடி காசிமேடு பக்கத்தில் இருக்க மீன் மார்க்கெட் கட்டி பல ஆண்டுகள் வச்சு திறக்கப்படல. இன்றைக்கு குடிநீர்ல கழிவுநீர் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கு அடிப்படை பிரச்சனைகள் ஆயிரக்கணக்கா இருக்கிற ஆர்கே நகர் அதெல்லாம் பேசாம 3 அணி இந்த அணி ஜெயிக்குமா இந்த அணி ஜெயிக்கும் நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். அங்க மக்கள் எவ்வளவு வேகமா பிரச்சாரம் பண்ணாலும் இன்றைக்கு இந்த ஊழல் ஒரே சொல்லிக்கிறோம். ஊழல் என்பது இன்றைக்கு மக்கள் மனசு ஆழமா போயிருக்கு. இந்த தேர்தலுக்கான காரணம் என்ன? ஊழல் காரணமாக அண்ணன் சொன்ன மாதிரி ஊழல் காரணம் வந்திருக்கு. ஊழலுக்கு விலை போய் விடாதீர்கள், ஊழல் செய்வது நீங்க கட்டாயம் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைங்க திரு மணி அவர்களிடம். இல்ல இவர்கள் எல்லாருமே சொல்வது ஒரு கூடுதலாக நாங்க அதனாலதான் இந்த தலைப்பையே எடுத்தோம். அதிமுக நீங்களாக இது பற்றி பேசணும், மற்ற கட்சிகளை வைத்து பேச வேண்டும் என்பதற்காக தான் இந்த தலைப்பை எடுத்தோம். நம்ம கூடுதலாக அதிமுகவுக்கு முக்கியத்துவம் ஊடகங்கள் தருது அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு எல்லா தரப்பில் இருந்து வரும். கனகராஜனை விட்ட இடத்துல இருந்து நான் வரணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நீங்க அடிக்கிறத காட்டுனீங்க, அவர் அடிக்கிறது, அவர் துப்புறது, இதை காட்டுறீங்க, அல்லது அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. அப்புறம் காமன் மினிமம் ப்ரோக்ராம்லேருந்து அண்ணன் வைகோ வெளியே போய் ஏதாவது பேசுனா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்போ என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இங்கே ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர் இருக்குது. அந்த கல்ச்சருக்குள்ளே ஆழமாக நிற்கக்கூடியவங்க தான் அந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸை கண்டினியூவாக எடுத்துகிட்டு போகிறவங்க மீடியாலையும் இடத்த பிடிக்கிறாங்க, கருத்தாக்க தளத்துலையும் இடத்த பிடிக்கிறாங்க, களத்துலையும் இடத்த பிடிக்கிறாங்க. இன்றைக்கு அதிமுக பிளவுபட்டு நின்றாலும் மீடியா, கருத்தாக்கத்தளம், களம், இந்த 3லையும் அவங்களுக்கான இடத்த மிகச்சரியாக பிடிக்கிறாங்க. நீங்கள் மக்கள் நல கூட்டணின்னு உருவாகி மக்கள் நல கூட்டு இயக்கம் கருத்தாக்கத்தளம் என்பது திரு கனகராஜ் அவர்கள் சொன்னது மாதிரி இந்த தேர்தல் எதற்காக நடந்தது? அந்த கருத்தாக்கத்தளம் இருக்குமா இருக்கா? அப்போ அங்க அவங்க ஒரு அதுல அவங்களோட பங்கு என்ன? அதுதான் நான் சொல்றேன். அந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்ல நான் ஒரு கண்டினியூஸ் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் இருக்கு. அந்த வேவுக்கு எதிராக வரக்கூடிய அளவுக்கு வலிமை இருக்கணுமா இல்லையா? அந்த வேவ் நீங்க சொல்றத அந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் தப்புன்ற உங்க இடத்துக்கு நான் வரேன். கருத்தாக்கத்தெல்லாம் தப்பாவே இருக்குன்றதை நான் ஏத்துக்கிறேன். அப்படி இருந்தாலும் அதற்கு எதிராக வலிமையா நீங்க வரணுமா இல்லையா? இல்ல அது பேசக்கூடிய அப்ப நீங்க என்னன்னா, நான் அதான் சொல்றேன், ஒரு அவங்க they are catching the imagination of the people. அந்த இமேஜினேஷன் அவங்க எல்லா இடத்துலயும் பிடிக்கிறாங்க. அதை உடைக்கிறது வலிமை யாருக்கு இருக்கணுதோ அவங்க அதை தாண்ட முடியும். ஆனா அதை உடைக்க முடியாதனால அவங்க அந்த இடத்துல ஸ்பேஸ் எடுக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு கட்டமைக்கப்படுகிற கருத்தாக்கம் இருக்கு இல்லையா, அவன் வலிமையானவன், நீ தோற்கடிக்க முடியாது, அவன் மோசமானவன், தோற்கடிக்க வேண்டும், இது ஊழல், தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று பேசுவதற்கு பதிலாக ஊழலும் லஞ்சமும் அந்த பகுதியை கண்டுகொள்ளாத தன்மையும் வலுவாக இருக்கிறது, ஆனால் நீ தோற்கடிக்க முடியாது என்ற கருத்தாக்கம் கட்டமைக்கப்படுகிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்க உண்மையிலேயே குரலற்றவர்களின் குரலாக பேசணும்ல. நீங்க முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தாலும் சரி, எதை தேர்ந்தெடுத்தாலும் சரி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவர் சொன்ன பிரச்சனைகளை விட நான் கூடுதலாக சொல்ல முடியும். இதே ஊடகங்கள் தானே ஊழல் வழக்கையும் தீர்ப்பையும் மணிக்கணக்கில் பேசுச்சு. இதே ஊடகங்கள் தானே பேசுச்சு. அப்ப அவங்க ஒன்றை இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க களம், கருத்தாக்கம், ஊடகம் இதையெல்லாம் அடிக்கடி சரி பண்ணி, ஏன்னா அந்த அமைப்பு அது அவங்க முழு நேர அரசியல்ல இதை ஒன்றை உடனே சரி செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாம பேசலையா மணிக்கணக்கா? நாம பேசலையா? அப்பல்லோல என்ன நடக்குதுன்னு பேசலையா?
உச்சநீதிமன்ற தீர்ப்பு பேசுவோம் பேசலையா? திரு மணி அவர்கள். ஆக இந்த தொடர் உரையாடலுக்கு எதிரா அதிமுக முன்னெடுக்கிற ஒரு வலிமையான உரையாடலுக்கு எதிரா ஒரு உரையாடலை உங்களால் எடுக்க முடியவில்லை. நான் என்ன கேட்கிறேன், நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு எப்படி வேணாலும் போங்கப்பா, மக்கள் பிரச்சனையை பேசப்பா, பாயிண்ட்டுக்கு வா. நீ இந்த தேர்தலை மக்களுடைய பிரச்சனை என்று பார்த்தால் அதுல 2 பேரும் போயிட்டு வரட்டும், பேசிட்டு வரட்டும். ஆனா இந்த தொகுதியில் முதலமைச்சர் ரெப்ரசன்ட் பண்ண பிறகும் இது தீர்க்கப்படாமல் இருக்கு. இதை என்னன்னு பேசுறதுக்கு பதிலா அவங்க சண்டே அடிச்சாலும் சரி லைம் லைட்ல இருக்காங்க. என்ன லைம் லைட்ல இருக்காங்க? ஒரு லைம் லைட் கிடையாது, தொகுதியில கிடையாது. திரு மணிஷபுத்திரன், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க, குறுக்கிட்ட பிறகு நான் விளம்பர இடைவேளை போக வேண்டியிருக்கு. திரு மணிஷபுத்திரன். இல்ல அதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இங்க அதிமுக நீங்களான கட்சிகளை வைத்து பேசுறோம்னு சொன்னீங்க. மணி அவர்களை நான் அதிமுக சார்பாக பேசுகிறார் என்று எடுத்துக்கொள்கிறேன். அதனால் இது ஒரு அதிமுகவும் பிரதிநிதித்துவம் உள்ள ஒரு விஷயம் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னொன்று, இப்பொழுது இருக்கக்கூடிய கார்ப்பரேட் மயமாக்கப்பட்ட ஒரு ஊடக சூழலில் ஒவ்வொரு செய்தியும் எப்படி ப்ரொஜெக்ட் செய்யப்படுகிறது என்பதை நாம் திட்டத் தெளிவாக ஒரு ஊடகவியலாளர் என்கிற முறையில், ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவன் என்கிற முறையில் அல்ல, நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சொத்து குவிப்பு வழக்கை பற்றி இங்கு சொன்னார்கள். எப்போது சொத்து குவிப்பு வழக்கை பற்றி பேச ஆரம்பித்தார்கள்? குன்கா அவர்களுடைய தீர்ப்பு முதலமைச்சர் ஜெயலலிதா பதவி இழந்த பிறகு, ஜெயிலுக்கு போன பிறகு பேச ஆரம்பித்தார்கள். அதற்கு முன்னதாக சொத்து குவிப்பு வழக்கு சம்பந்தமான அந்த விசாரணையை ஒரு செய்தியாக கூட வெளியிட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் தயாராக இல்லை. இதை அன்றைக்கும் நாங்கள் தான் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தோம். அப்படி பார்க்கிற போது எதை முன்னிலைப்படுத்த வேண்டும், யாரை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்பதில் ஊடகங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கின்றன. ஆனால் தமிழகத்தினுடைய அதிர்ஷ்டம் என்னவென்றால், ஊடகங்களினுடைய இந்த கட்டமைப்பின் அடிப்படையில் தமிழக அரசு செயல்படவில்லை. தமிழகத்தினுடைய அரசியல் செயல்படவில்லை. தமிழக அரசியல் என்பது பிரச்சனைகளின் அடிப்படையில், மக்கள் போராட்டங்களின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது. திரு மணிஷபுத்திரன் அவர்களிடம் இல்லாத ஒரு அதிமுகவை ஊடகங்கள் தூக்கி நிறுத்திவிட்டது. மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு அதிமுகவை ஊடகங்கள் தூக்கி நிறுத்திவிட்டது. அப்படி புரிந்து கொள்ளலாமா? ஏன்னா திமுகவையும் தூக்கி பிடித்ததாகத்தான் ஊடகங்களின் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. இல்ல இல்ல நான் இல்ல 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 அதாவது நீங்கள் யாரை தூக்கி பிடிக்கிறீர்கள் என்பதே பிரச்சனை அல்ல என்று சொல்கிறேன். நீங்கள் யாரை வேண்டுமானாலும் தூக்கி பிடிக்கலாம். ஆனால் அது எதுவுமே மக்களுடைய அரசியல் களத்தில் எந்த செல்வாக்கையும் செலுத்தவில்லை என்பதை கடந்த தேர்தல்கள் நிரூபித்தன. அப்படி பார்க்கிற போது நீங்கள் எதை செய்தாலும் அதற்கு கார்ப்பரேட் நலன் சார்ந்த அன்றன்றைய தேவை சார்ந்த ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் அரசியல் கட்சிகள் இதை தாண்டி களத்தில் வேலை செய்கின்றன, மக்களோடு வேலை செய்கின்றன. அதுதான் ஒரு தேர்தலுடைய முடிவுகளை தீர்மானிக்க போகிறது. தொலைக்காட்சி அரங்குகள் நடத்தக்கூடிய விவாதங்கள் அல்ல. சரி, உங்களுடைய கருத்தையும் பதிவு செய்து கொண்டே நம்ம அடுத்த கட்டத்திற்கு ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நகர வேண்டி இருக்கிறது. நான் வாக்கு வங்கி சார்ந்தே தான், தேர்தலில் வெற்றி தோல்வி முடிவுகள் சார்ந்து தான் நம்ம பேச வேண்டி இருக்கிறது. அது சார்ந்த பல கேள்விகள் நம்மிடம் இருக்கின்றன. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கிறேன். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பாக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். களம் காணக்கூடிய பல வேட்பாளர்களினுடைய சாதக பாதகங்கள் குறித்தெல்லாம் பேச வேண்டிய களமாக இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கனகராஜ் அவர்களிடம், திராவிட கட்சிகளுக்கு சவால் விடக்கூடிய இடத்துல பாஜக வந்துவிட்டதா என்பதுதான் கேள்வி. ஏன்னா அதிமுக கூட இன்றைய களத்தில் பாஜகவை பற்றி தான் பேசுகிறாங்க. மதவாத சக்திகள் தலை தூக்கி விடக்கூடாது, அதனால கவனமாக இருக்கணும் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்றெல்லாம் பேசுகிற போது பாஜக ஒரு ஒரு வலுவான சக்தியாக மாறிடுச்சா? அது ஒரு அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட்ட பிறகு எல்லா விதமான வழிமுறைகளையும் வாக்குகள் சேகரிப்பதற்கும் ஆட்சியை பிடிப்பதற்கும் பயன்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. ஒரு 5 மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது, 2 மாநிலத்தில் பிஜேபி வெற்றி பெறுகிறது, 1 மாநிலத்தில் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது, 2 மாநிலங்களில் காங்கிரஸ் கூடுதலான எண்ணிக்கையை பெறுகிறது. ஆனால் அந்த வெற்றியை அதனால் தட்டி பறிக்க முடிகிறது. அருணாச்சல பிரதேசத்தில் அவங்களால ஒரு கட்சி முழுவதையும், சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுவதையும் உச்சநீதிமன்றம் தலையிட்ட பிறகும் பாரதிய ஜனதாவாக மாற்றிக்கொள்ள அவர்களால் முடிகிறது. இது ஒரு அறம் சார்ந்த அரசியலில் இருந்து அவர்கள் மாறி நிற்பது என்பது இந்த தேர்தல் களத்தை பொறுத்த அளவில் அவங்களுக்கு சாதகமாக மேனிப்புலேட் பண்ணுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்கிற இந்த நிலையில் எல்லா இடத்துலையும் நாங்கள் தானே மாறுதட்டுறாங்க. அதனுடைய ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இந்த சூழல் அந்த சூழல் இல்லை என்று நான் உறுதியாக நினைக்கிறேன்.
கருத்து தளத்தில் அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடமாக ஊடுருவுகிறார்கள். அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆனால் ஆர்கே நகர் தேர்தலில் அப்படி ஒரு நிலைமை இருப்பதாக நான் கருதவில்லை. கழகங்களே இல்லாத ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு திராவிட கட்சிகளையே அசைத்து பார்க்கக்கூடிய இடத்திற்கு பாஜக வந்துடுச்சு, இந்த முறை நாங்க வந்து வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க. அது தேர்தலுக்கான ஒரு பிரச்சார யுக்தியாக மட்டும் அது தமிழகம். நான் வந்து திராவிட கட்சிகளின் மீது எனக்கு கடுமையான விமர்சனம் இருக்கிறது. அது அவர்கள் நிலையிலிருந்து அவர்கள் மாறிவிட்டார்கள் என்கிற கடுமையான விமர்சனம் எனக்கு இருக்கிறது. ஆனால் 50 ஆண்டு காலம் திராவிட கட்சிகளின் ஆட்சியில் தமிழகம் எதையுமே பெறவில்லை என்று சொல்வதை நிச்சயமாக நான் வந்து அதை ஏற்க மாட்டேன். அது காங்கிரஸோ அல்லது பிஜேபியோ ஆண்ட மாநிலங்களை விட நிச்சயமாக தமிழகத்திற்கு திராவிட கட்சிகளுடைய பங்கு என்பது இருந்திருக்கிறது. நீங்கள் வேறு சில ஒப்பீடுகளில் நான் சொல்ல முடியும். நீங்கள் வந்து மனிதவள குறியீடு என்றால் கேரளாவை சொல்ல முடியும். இதே மாதிரி நீங்கள் நான் சொல்கிறேன். என் கேள்வி, நீ எல்லோருமே இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மாற்றத்தை பேசக்கூடிய சூழல்ல அந்த மாற்றத்தை அதுக்கான பேசக்கூடிய இடத்துல முதல் இடத்துல பாஜக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாமான்றது? அப்படி சொல்ல முடியாது. அதுக்கான நீங்க வந்து என்னுடைய விமர்சனம் என்பது திராவிட கட்சிகளின் மீதான விமர்சனம் என்பது நீங்கள் சமூக நீதியோ இந்த கோட்பாடுகளோ இன்னும் வலுவாக போராட வேண்டிய நேரத்தில் அதை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள், மாநில சுயாட்சியை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்கிற பிரச்சனையிலிருந்து நான் அழுகுகிறேன். அவங்க வந்து திராவிட இயக்கம் எதையெல்லாம் சாதித்து வைத்திருக்கிறதோ அவற்றையெல்லாம் நீர்த்து போக செய்ய வேண்டும் என்று அவர்கள் போராடுகிறார்கள். இது அடுத்த கட்ட முன்னேற்றத்தை பற்றியது. அது பின்னுக்கு வாக்கு வங்கி அடிப்படையிலே வாங்கலாம். மக்களினுடைய ஆதரவை பெறக்கூடிய இடத்திலும் கூட 2 திராவிட கட்சிகளுக்கு அடுத்தபடியாக நாங்க கணிசமான வாக்கு வங்கி பெறோன்றாங்களே. இல்ல, நம்ம வாக்கு வங்கி அடிப்படையில் இல்ல நாம அடுத்து பார்ப்போமே. இந்த தேர்தலை நம்ம முடிஞ்ச பிறகு நம்ம பேச போறோம். நம்ம அப்ப பார்க்கலாம். அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறார்கள். சில இடங்கள்ல சில பாக்கெட்டை அவங்க டார்கெட் வச்சு அவங்க முன்னேறாங்க. அந்த இடங்கள் எல்லாம் அது ஒரு கலவரம், அது சார்ந்த அம்சங்கள் இல்லாமல் அவர்கள் இதுவரையிலும் அவர்கள் வெற்றி பெற்ற இடங்கள், பிரதானமாக இருக்கிற இடங்களை நீங்க பாருங்க, கலவரம் இல்லாமல் அவர்கள் வெற்றி பெற்ற இடங்கள் என்று எதையுமே சொல்ல முடியாது. நீங்க ஆர்கே நகர் மாதிரியான இடங்கள் இதுவரையிலும் அப்படி இல்லை. இனிமேலும் அதற்கு இடம் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். கனகராஜ் அவர்கள் சொன்னது போல அந்த கலவரம், மதவாதம் இதெல்லாம் அரசியல்வாதிகள் தான் பேசிட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட இந்த இதெல்லாம் கிடையாது. நீங்க கூட மதவாத சக்தின்னு அது சொன்னதை நீங்க வாபஸ் சொல்லணும். மதவாத சக்தின்னு என்ன 85 இல்ல அப்படி என்ன மதம் இல்ல மதவாதம் இல்ல மதவாதம்னா என்ன எதுக்கு மதவாதங்கிறீங்க? இந்துக்களுக்கு ஆதரவா இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப 85% இந்துக்களும் ஒண்ணுமே இல்லாம போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப இந்து மதம் இங்க அழியப்படணுங்கிறீங்களா? எதுக்கு அதை சொல்றீங்க? எந்த சிறுபான்மையினரும் எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்காங்க. எங்க கட்சியிலையும் சிறுபான்மை நிர்வாகிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. எங்க சிறுபான்மை பிரிவு தலைவர் ஆசிம் பாசான் வாதம். நான் வாக்கு வங்கி அடிப்படையில இல்ல வாக்கு வங்கி அடிப்படையில நிச்சயமா வாக்கு வங்கி அடிப்படையில ஏன்னா ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க உங்க கேட்கிற கேள்விக்கு இப்ப 3 இடைத்தேர்தல் இருந்தது. திருப்பரங்குன்றத்துல மக்கள் நல கூட்டணி 2 கம்யூனிஸ்ட் அவங்க விஜயகாந்த் அவர் எல்லாம் சேர்ந்து 3300 ஓட்டு வாங்குறாங்க. நாங்க 7400 ஓட்டு வாங்குறோம். தஞ்சாவூர்ல 3வது வாங்குறோம். அரவக்குறிச்சியில 3வது வாங்குறோம். இதெல்லாம் நீங்க கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இன்றைக்கு கழகங்களே இல்லாத தமிழகம் என்று சொன்னா அண்ணன் சொன்ன மாதிரி 50 ஆண்டு திராவிட ஆட்சியில நம்ம என்ன வளர்ச்சியை கண்டோம் நமக்கு தெரியாது. சமூக நீதிங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது மத்திய அரசு ஏற்றுக்கிறது, மாநில அரசு பல மாநிலங்கள்ல தமிழ்நாட்டை விட தீவிரமாவே சமூக நீதி பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கூட்டணி போட்டியிடாத இடங்கள்ல பாஜக அதிக வாக்குகளை வாங்கி இருக்கிறது. பாஜக போட்டியிடாத இப்ப விஜயகாந்த் கட்சி போட்டியிட்டது. இப்ப விஜயகாந்த் கட்சி போன இடைத்தேர்தல்ல கேப்டன் அவருடைய கட்சி தேமுதிக திருப்பரங்குன்றம் தஞ்சாவூர் எல்லாத்தையும் போட்டியிட்டது. நான் சொல்ல வரல. அதே நேரத்தில் நாகராஜன் நான் இப்படி வருகிறேனே, நீங்க வாங்கின வாக்குகள் எவ்வளவு? 7,000 இருங்க ஒரே ஒரு விஷயம். 7,000 வாங்குறீங்க. நான் மீண்டும் எதை சொல்றேன்னா வாக்கு வங்கி அடிப்படையிலே தான் திரு கனகராஜ் அவர்கள்ட்ட கேட்டேன். வாக்கு வங்கி அடிப்படையிலேயே நீங்க வாங்குன வாக்குக்கும் திமுக வாங்கின வாக்குக்கும் அதிமுக வாங்கின வாக்குக்கும் அதிக வித்தியாசம் இருக்கு. அப்போ the distant thirdன்றதே உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனா? அது கிடையாது. நிச்சயமா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா நாங்க பிரைம் மினிஸ்டரோட சாதனைகளை சொல்ல போறோம். நீங்க சொன்னீங்களே ஒரு கேள்வி, கழகங்கள் இல்லாத தமிழகம் என்று சொன்னா திமுகவும் அதிமுகவையும் அழிக்கிறது இல்ல, ஊழல் இல்லாத தமிழகம். அதுதான் கழகங்கள். கழகம்னாலே ஊழல். இன்றைக்கு எவ்வளவோ பிரச்சனைக்கு நீர் மேலாண்மையில தண்ணீரை தேடும் தமிழகமா மாறிட்டோம். இன்னொரு 1 மாசம் ஜூன்ல இந்த மழை பெய்யலன்னா
எல்லாம் காலி. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தடுப்பணை கட்ட வேண்டிய இடங்கள் எல்லாம் மணல் அள்ளிக்கிட்டு இருந்தாங்க. நீர் மேலாண்மை சுத்தமா கிடையாது. 39,000 ஏரியில 2,000 ஏரி தான் தண்ணி நிக்கிற மாதிரி இருக்கு. மீதி 37,000 செடி கொடி மண்டி எதுவுமே செய்யல. எதுவுமே செய்யாம உங்களுக்கு என்ன, எந்த வேலை எடுத்தாலும் அரசு வேலைகள், படிப்பு, கல்வி எல்லாத்துக்கும் பணம் பணம் பணம், லஞ்சம் லஞ்சம். இதைத்தான் மக்கள்கிட்ட சொல்ல போறோம். இன்னைக்கு ஆர்கே நகர்ல இருக்க பிரச்சனை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அதை வெளி உலகத்துக்கு நீங்க கொண்டு வாங்க. நான் மீண்டும் சொல்வது, இந்த இடைத்தேர்தலுக்கு பிறகு பாருங்கள், நாங்க 3வது இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்ல போறீங்களா? இடைத்தேர்தல் முதல் இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்ல போறீங்களா? இந்த இடைத்தேர்தலில் எங்களுடைய முயற்சி முதலிடத்துக்கு வரணும், கங்கை அம்மன் வெற்றி பெறுவார், சட்டமன்றத்துக்கு செல்வாருங்கிறது எங்க முயற்சி. அதுலதான் நாங்க பண்ணி மக்கள் விழிப்புணர்ச்சியா இருக்காங்க. முந்தியை விட இந்த தேர்தல் ஏன் வந்துருச்சு? 100 கோடி பாருங்க. நேத்து கர்நாடக அரசு மீண்டும் போய் உச்சநீதிமன்றத்தில் சொல்றான், ஜெயலலிதா அவர்கள் இறந்தாலும் பரவாயில்லை, அவருடைய சொத்தை 100 கோடி வாங்கணுங்கிறான். உள்ள இருக்கிற அங்க இருக்கிறவங்க ஆட்சி மன்ற குழு உறுப்பினரா இருக்காங்க. இன்னொரு குற்றவாளியா கோர்ட்டுக்கு போயிட்டு வரவரும் வேட்பாளரா இருக்காரு. இதெல்லாம் மக்கள் தெரியாம இருக்க நினைக்கிறீங்களா? நீங்க என்னதான் பேசுற இத மார்க்சிஸ்டும் பேச மாட்டாங்களா? நிச்சயம் பேசுவாங்க. பேசுறது அவங்க கடமையில. எல்லாரும் களத்துல நிக்கும் போது இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும் தான் இருக்குன்னா மத்த எல்லா கட்சியும் ஜனநாயகமே இல்ல, கட்சியே தேவையில்லை, இந்த 2 மட்டும் கட்சின்னு வச்சுக்கலாமா? அப்படி கிடையாதுல்ல. அவங்கவங்க மக்கள் பிரச்சனை பேசுறது தானே கட்சி. வெற்றி தோல்விங்கிறது அதற்கான வெளி தருகிறோம். அதனாலதான் நம்ம அழைத்து பேசுகிறோம். ஆனா என் அடிப்படைன்றது இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகிறதுன்றதுனால நிச்சயம் பாஜகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. திரு மணிஷபுத்திரன் அவர்களிடம் நான் மீண்டும் இந்த இடத்திற்கு, ஏன் இப்ப திமுகவை தவிர்க்க முடியாத ஒரு பெருங்கட்சி, 2 திராவிட கட்சிகள் தான் இங்க இருக்க முடியும்னு நம்ம பாஜக கேட்கிறோம். அந்த இடத்துல திமுகவை நம்மளால நிராகரிக்க முடியாது. மக்கள் நல கூட்டணிட்டையும் அதே தான் கேட்டோம். 2 பெரும் திராவிட கட்சிகள், அவங்கள்ட்ட தான் வாக்கு வங்கி இருக்கு, அவங்கள தவிர்க்க முடியாதுன்னு. அந்த இடத்திலிருந்து தான் நான் கேட்கிறேன், ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுகவின் வாக்கு வங்கி அது பிளவுபட்டு இருந்தாலும் குறைத்து மதிப்பிட முடியுமா? நீங்க இந்த வாக்கு வங்கிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்டாட்டிக்கா பாக்குறீங்கன்னு எனக்கு தோணுது. பெர்மனண்டா ஒரு வாக்கு வங்கி ஏதோ ஒரு ஆளுங்கட்சிக்கு எப்பவுமே இருக்க மாதிரி, நீங்க ஒட்டுமொத்தமான நம்முடைய தேர்தல் நீங்க வரலாற்றை எடுத்து பார்த்தால் 20% வாக்கு வங்கியை வைத்திருந்த கட்சி 40% போனதும், 40% வாக்கு வங்கி வச்சிருந்த கட்சி 30% வந்ததும் என்று ஒரு மிகப்பெரிய பிளக்சுவேஷன் எல்லாம் தொடர்ந்து இருந்து வந்திருக்கின்றன. அப்படி இருக்கிற போது உங்களுடைய பார்வையில் அடிப்படையில் என்ன இருக்கிறது என்றால், ஒரு பெர்மனன்ட் ஒரு ஓட் பேங்க், அதாவது அசைக்கவே முடியாத ஒரு ஓட் பேங்க் என்பது அதிமுகவிற்கு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். கடந்த 10 ஆண்டுகளாக ஸ்டாட்டிக்கான வாக்கு வங்கி திமுகவுக்கு அப்படிதான் இருந்திருக்கு, அதிமுகவுக்கு அப்படிதான் இருந்திருக்கு. கடந்த 10 ஆண்டுகள் கள நிலவரம் சொல்வது, இருவரும் திராவிட கட்சிகள் தனக்கான வாக்கு வங்கிகளை ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இல்ல 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 இதை சொல்றேன் கேளுங்க, சொல்றேன். இல்ல, அதுதான் தமிழகத்தினுடைய 80% வாக்குகள் என்பது 2 திராவிட கட்சிகளுக்கும் இடையே இருக்கிறது. 2க்கும் இடையே சின்ன பிளக்சுவேஷன் இருந்திருக்கிறது. ஆனால் என்ன அடிப்படையில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், இந்த வாக்கு வங்கி இப்பொழுது அதிமுக என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இந்த சரிவு என்பதை நான் உள்கட்சி பிரச்சனைகளை வைத்தே நான் பேசவில்லை. அவர்கள் ஒன்றாக நின்றால் கூட, அவர்கள் ஒரே கட்சியாக அவர்கள் சின்னத்தில் நின்றால் கூட மிகப்பெரிய அளவிற்கான தோல்வியை அவர்கள் இந்த தேர்தலில் சந்திப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஜெயலலிதாவே இருந்தால் கூட இந்த தோல்வி என்பது உறுதி. ஏனென்று கேட்டால், அந்த அளவிற்கு இந்த ஆட்சி ஒரு செயலற்ற ஆட்சியாக, மக்களுடைய செல்வாக்கிழந்த ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது இதன் அடிப்படையில் தான் நாங்கள் அதிமுகவை எதிர்கொள்கிறோமே தவிர அவர்களுடைய பலவீனங்களின் அடிப்படையில் அல்ல. அவர்களுடைய பலவீனம் என்பது அவர்களுடைய மக்கள் விரோத ஆட்சி மட்டும்தான். மக்களுடைய எந்த நலன்களையும் பார்க்காத ஒரு ஆட்சி தான். அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு லாயல் ஓட் பேங்க் ஒன்று இருக்கும். அதை தவிர பொதுமக்கள் வாக்களிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதாவது அந்த சமயத்தில் ஒரு ஆளும் கட்சி தொடர்பாக தன்னுடைய நிலைப்பாடுகளை எப்படி எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து வாக்களிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு அதிமுகவினுடைய அந்த லாயல் ஓட் பேங்க் அதுவே பிளவுபட்டு நிற்கிறது. பொதுமக்கள் இந்த ஆட்சியை ஆதரிப்பதற்கான ஒரு காரணம் கூட கிடையாது, ஒரு நியாயம் கூட கிடையாது. அப்படி இருக்கிற போது அதற்கு மாற்றாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய வாக்கு எண்ணிக்கையில், வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். ஏன் அந்த இடத்துக்கு பாஜக ஆதரிக்க கூடாது? ஏன் அந்த இடத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்க கூடாது? மக்களை சொல்றேன், வாக்காளர்களை கேட்கிறேன். நீங்க சொல்ற அதே விஷயத்தை இதில் நான் 2 கருத்துக்களை மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இதில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சொல்லக்கூடிய கருத்து என்பது ஒன்றுதான். நாங்கள் எப்பொழுதும் இடதுசாரிகளை ஒரு நேச சக்தியாக நாங்கள் பார்த்து வந்திருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது அவர்கள் எங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை.
ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் சமூக நீதிக்காக திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களில் அவர்கள் எப்பொழுதுமே நாங்கள் ஒரு நேச சக்தியாகத்தான் கருதி வந்திருக்கிறோம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் இன்றைய பாஜகவினுடைய நிலைப்பாடுகள் என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே ஆபத்தானது. அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த மதவெறி கோட்பாடுகள், முக்கியமாக மோடி அவர்கள் தலைமையிலான இந்த பாஜக என்பது இந்தியாவை ஒரு மிகப்பெரிய பாசிச ஆட்சியை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு பாஜகவை எதிர்க்கக்கூடிய சம்பந்தமே இல்லாம கனகராஜ் உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புறார். என்ன நீங்க பேசுறீங்க? நியாயமே கிடையாது. நீங்க அறம் சார்ந்த அரசியல் கனகராஜ் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு திமுக மட்டும்தான் தமிழகத்துல அறம் சார்ந்த அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல திமுக ஒரு கடுமையான விமர்சனத்தை தெரியாதா? நீங்க வெளிநாடுக்கு செல்லுங்கள் என்பதா அவர் இல்ல திரு மனுஷியபுத்திரன் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற அதிகாரத்தை இவர்களுக்கு யார் கொடுத்தது? இது ரொம்ப சீரியஸான விஷயம். நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்க வாபஸ் வாங்க. நீங்க வெளிநாட்டுக்கு போங்கன்னு எதுக்காக சொல்றீங்க? இந்த தேசம் முழுவதும் உங்களுக்கு வாபஸ் வாங்கிக்கிறங்க, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா பேசுறதுல நியாயம் இருக்கணுங்க. 125 கோடி மக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய மோடியை நீங்க ஏதோ பெரிய மதத்துக்கு என்ன மதத்தை நீங்க பாத்துட்டீங்க? என்ன மதத்தை நீங்க பாத்துட்டீங்க? நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க, தமிழ்நாட்டுல இந்த மதமே கிடையாது. உங்களுக்கு யாரு இந்த உரிமை கொடுத்தா? திரு மணி அவர்கள் 5 லட்சம் கோடி கடனுக்கு இன்னைக்கு 2 கட்சி தான் காரணம். இந்த தமிழ்நாட்டினுடைய 5 லட்சம் கோடி கடனை கட்டணும்னா திமுக முன்னாள் எம்எல்ஏ மந்திரிகள் சொத்த வேணாலே 5 லட்சம் கோடி கடனை தமிழ்நாட்டு கடனை கட்டிடலாம். மக்கள் பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சு நீங்க எனக்கு பேசாதீங்க. ஊழலே பிறந்து ஊழலே வளர்ந்து ஊழலாட்சி செஞ்சு பல முறை ஜெயிலுக்கு போய் இன்றைக்கு 1,26,000 கோடி என்ன பேசுறாலும் நீங்க வந்து உங்க பணத்தை வச்சு அதிகாரத்தை வச்சு தேர்தல் ஆனா உங்க ஊழல்கரை என்றைக்குமே போகாது. ஊழல்கரை என்றைக்கும் போகாது. நிச்சயமாக செயல் தலைவர் தேர்தலோட செயல்நிலை தலைவர் மணி அவர்கள் நீங்கள் கால் எடுத்து வைப்பது கற்பனையில் நீங்க கற்பனையில இந்த அதிமுகவை ஜெயிக்க முடியல. அடுத்து பாருங்க குஜராத், மத்திய பிரதேசம், கர்நாடகா 3 ஸ்டேட் ஜெயிக்க தான் போறோம். தமிழ்நாட்டிலே மாற்றம் வரும். ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான பார்வை, கருத்தாக்கங்கள் ஊடகங்களுக்கே இருந்துட்டு இருக்கலாம். திரு மணி அவர்களிடம் நீங்க தீர்வு பகுதியில எப்படி பார்க்கிறீங்க? ஏன்னா யாருக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, யாருக்கும் தனிப்பட்ட ஆசைகள்லாம் இருக்கலாம், ஊடகங்களுக்கு கற்பிக்கலாம் தனிப்பட்ட நோக்கங்கள். நீங்க எப்படி பார்க்கிறீங்க இடைத்தேர்தல்? பொதுவாகவே நான் மீண்டும் சொல்லுது, விழுமியம் சார்ந்து பார்ப்பது என்பது வேறு. நான் மீண்டும் இந்த கேள்வியை அடிப்படையில தான் வச்சு பேசுறோம், வாக்கு வங்கி அடிப்படையில. நான் வந்து தரவுகளினுடைய அடிப்படையில தான் இடைத்தேர்தலை புரிஞ்சுக்கணும்னா, எனது நம்பர்ஸ் தான் எண்ட் ஆஃப் த டே நம்பர் ஸ்பீக்ஸ், அப்படிதான் நான் பார்க்குறேன். இப்போது ஒரு பேட்டர்ன் இருக்குது. இடைத்தேர்தல்கள் இதுவரைக்கும் நடந்த பல இடைத்தேர்தல்களில் 2 முன்னேற்ற கழகங்களுமே மிக கடுமையான உழைப்பை செலுத்துகிறாங்க. இப்போ கடந்த இடைத்தேர்தலில் 2 கட்சிகளும் ஏறக்குறைய 92% வாக்குகளை பெற்றாங்க. போலானதில் 92%க்கும் அதிகமான வாக்குகளை பெறுவதுங்கிறது பெரிய சவால். ஆக அப்படி பார்க்கிறோம். இல்லை நான் சொல்றது 2 திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து 92%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றார்கள். அரவக்குறிச்சி, தஞ்சை மற்றும் திருப்பரங்குன்றத்தில். ஆக அப்படி பார்க்கிற பொழுது, அதற்கு முன்பு 10 வருட இடைத்தேர்தல் வரலாற்றை பார்க்கிற பொழுது, இந்த தேர்தலில் நிஜமாகவே 2 அதிமுக அணிகளுமே மிக கடுமையாக தங்களுடைய உழைப்பை களத்தில் செலுத்துவார்கள். ஆக அந்த உழைப்பு தான் ஊடகங்களிலும் எல்லா இடங்களிலும் அவர்கள் வியாபித்திருப்பதற்கான ஒரு பெர்செப்ஷனை நமக்கு கொடுக்கிறது. ஆக இதில் நாம் அவர்களுடைய உழைப்பை மட்டும் தள்ளிவிட்டு, ஏனென்றால் அவங்க தேர்தல் கமிஷனுக்கு ஒருத்தர் அனுப்புகிறாங்க, இங்கே வந்து சட்டசபையில் யார் அனுப்பணுமோ சட்டசபையை பார்க்குறாங்க, களத்தில் யார் அனுப்பணுமோ அங்கே களத்தில் அனுப்புகிறாங்க. இந்த உழைப்பை ஒதுக்கிவிட்டு அரசியலை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆக இந்த உழைப்பு தான் இந்த தேர்தலுடைய முடிவை இறுதி செய்யும். ஆக ஒரு கடுமையான நெருக்கடியை இந்த கழகங்கள் இல்லாத ஒரு ஆட்சியை கற்பனை செய்ய போன இடத்தில் இன்னொரு புதிய கழகத்துக்கான இடத்தையும் இந்த ஆர்கே நகர் உருவாக்கி கொடுத்து விடுமே. ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 வலிமையான கழகங்களுடன் 3ஆவதாகவும் ஒரு கழகத்தை ஆர்கே நகர் உருவாக்கி கொடுத்து விடுமோ
என்று நான் யோசிக்கிறேன். இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்கிற வாதத்தை அவர் வைத்தார். நாங்கள்லாம் யார் யூதர்களா? ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இந்துத்துவா என்ற வார்த்தையை முதலில் உபயோகப்படுத்திய சாவர்கர் ஒரு நாத்திகர். அவர் இந்து மதத்துக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எப்போதும் போலவே பாஜக இதை ஏதோ தாங்கள் சார்ந்த தாங்கள் ஒரு மதத்துக்காக நிற்பது போன்ற தோற்றத்தை சொல்றீங்க. இந்த மதத்துக்காக நிக்கிறாங்க. இப்ப எங்க பாஜக தமிழ்நாட்டுல முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்தவர் இருக்காங்க, எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கோம், அன்பாதான் இருக்கோம். நீங்க கற்பனை பண்ணி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன பிஜேபி பிரதான எதிரி, அவங்க ஏதாவது ஒண்ணு நீங்க எல்லாம் மக்கள் புறக்கணிக்கப்பட்டு நீங்க இன்னைக்கு ஏதாவது பேசுவீங்க. உங்களுக்கு தொடர் வெற்றி, உங்களுக்கு எல்லாம் மனசங்கடத்தை கொடுத்திருக்கோம், வயிற்றெரிச்சலை கொடுத்திருக்கோம். பெருமாமணியனுக்கு ரொம்ப ரொம்ப தொடக்கமான நிலை ஆர்கே நகர்ல, ரொம்ப தொடக்கமான நிலை. இப்பதான் மனு தாக்கல் முடிஞ்சு ஏறத்தாழ 127 பேர்ல 85 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. மீதி எத்தனை பேர் வாபஸ் வாங்க போறாங்கன்னு தெரியல. எல்லா கட்சியிலும் எல்லா தலைவர்களும் பிரச்சாரத்துக்கு வர போறாங்க. மக்கள் மனநிலையில் மாற்றம் இருக்கிறது. இப்பவே இந்த 2 கட்சி தான் இருக்கு, ஏடிஎம்கே தான் 3 இருக்குன்னா அது கற்பனை. அந்த கற்பனைக்கு இடம் கொடுக்காதீர்கள். சரி, 3 பேருக்கும் என்னோட நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு மணிஷபுத்திரன் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்கே நகர் இந்த களம் சார்ந்து ஊடகங்களின் மீது எத்தகைய விமர்சனங்கள் முன்வைத்தாலும் பல தளங்கள்ல இந்த தேர்தல் குறித்து மக்களின் எண்ண ஓட்டங்கள் குறித்து விவாதிப்பதற்கான வெளியே கேள்வி நேரம் ஏற்படுத்த விரும்புகிறது. மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லிரவு.